இன்னைக்கு தேதி 29 ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை. இந்த திருப்பதி திருமலா அப்டேட்ஸ்ல இன்னைக்கு டிடிடி நிர்வாகம் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான பிரஸ் ரிலீஸ் மற்றும் எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், சிஆர்ஓ ஆஃப்லைன் மற்றும் நேற்று பக்தர்கள் தரிசன விவரம் பார்க்கலாம். நாளை 30ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஸ்ரீவாரி சேவகர்களுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. 11 மணிக்கு ஜெனரல் கேட்டகரிக்கான ரிசர்வேஷன், 12 மணிக்கு பெண்கள் மட்டும் பங்கு பெறக்கூடிய நவநீத சேவைக்கான புக்கிங் ஆரம்பிக்குது. 1 மணிக்கு ஸ்ரீவாரி உண்டியல் காணிக்கை எண்ணக்கூடிய ஆண்களுக்கு மட்டும் உண்டான பராகமணி சேவைக்கான புக்கிங் ஆரம்பிக்குது. இது பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் இந்த புக்கிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதை தவிர புதிதாக ஒரு கேட்டகரி 2 மணிக்கு இந்த தடவை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சீனியர் ஸ்ரீவாரி சேவக் என்று புது கேட்டகரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை குரூப் லீடர் அப்படின்ட்டு இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது இந்த தடவை தான் முதல் முறையாக இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதை பற்றி டிடிடி கொடுத்திருக்குள்ள விவரங்களை தற்போது பார்க்கலாம். நீங்க இது போன்ற ஸ்ரீவாரி சேவையில பங்கு பெற்றிருந்தீங்கன்னா உங்க அனுபவத்தை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. அது மற்ற பக்தர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போல இதுவரைக்கும் நீங்க ஸ்ரீவாரி சேவைக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரொஃபைலை முதல்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுடைய ஏஜ், டேட் ஆஃப் பர்த், மற்ற விவரங்கள் கொடுத்து முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. பிறகு அந்த குறிப்பிட்ட நாள்ல நேரடியாக புக் பண்றதுக்கு சுலபமாக இருக்கும். சமீபத்தில் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் திருப்பதி திருமலா விசிட் செஞ்சிருக்கும் போது அங்கு இருக்கக்கூடிய சுவிதா மற்றும் வசதிகளை எல்லாம் பார்த்துவிட்டு அங்க இருக்கக்கூடிய டிடிடி போர்டு இடம் நிறைய ஆலோசனைகள் வழங்கினார். அதில் முக்கியமாக ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு உண்டான சேவையை கொடுக்கக்கூடிய ஸ்ரீவாரி சேவகர்கள் உடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல திருமலைக்கு அதிக அளவில் பக்தர்கள் வருவதனால அவங்களுக்கு உண்டான வசதிகள், கைடன்ஸ் மற்றும் உதவிகள் எல்லாம் செய்வதற்கு இந்த ஸ்ரீவாரி சேவகர்கள் முக்கியமாக பங்காற்றுகிறார்கள். அதனால அவங்களுடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அதற்காக டிடிடி அபிஷியல்ஸ் மற்ற முக்கியமான சேவை நிறுவனங்களை எல்லாம் விசிட் செய்து அங்குள்ள வசதிகள் எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல திருமலா திருப்பதியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதற்கேற்றவாறு டிடிடி அபிஷியல்ஸ் ஸ்ரீ சத்யசாயி சேவா ஆர்கனைசேஷன் புட்டபர்த்தி, ஈஷா ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூர், ஆர்ட் ஆஃப் லிவிங் பெங்களூரு ஆகிய இடங்களெல்லாம் இவங்க போய் பார்த்துட்டு வாலண்டியர்ஸ் எவ்வாறு பக்தர்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, உதவி செய்யறாங்க போன்ற விவரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதற்கேற்ற மாதிரி இப்போது உள்ள நடைமுறையில் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றங்கள்லாம் ஃபேஸ் பை ஃபேஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவதாக அறிவித்திருக்காங்க. அதன்படி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இந்த 30ஆம் தேதி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஜியோ நிறுவனத்துடன் சேர்ந்து புதிய ஒரு அப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. புது ஆப் 30ஆம் தேதி லான்ச் பண்ண போறதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த மொபைல் ஆப்ல நிறைய வசதிகள் இருக்கும் அப்படின்ட்டும் ஃபேஸ் பை ஃபேஸ் மற்ற சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமாக இந்த தடவை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது இந்த சீனியர் ஸ்ரீவாரி சேவக்கு. இதை அவங்க குரூப் லீடர் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 45 முதல் 70 வயது உள்ளவர்கள் இதுல பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த குரூப் லீடர்ஸ் 15 நாள், 1 மாதம், 3 மாதம் திருமலையில் தங்கி இருந்து இந்த சேவைகளை அவர்கள் பங்கு பெறலாம் அப்படின்ட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா அதற்கு உண்டான மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாளை 30ஆம் தேதி ஓபன் ஆகும்போது தான் தெரியும். அந்த விவரங்கள்லாம் தெரிந்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்றோம். இந்த குரூப் லீடர்ஸோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது உள்ள இளைய தலைமுறை ஆன வாலண்டியர்ஸ்க்கு கைடு பண்ணுவது, அவங்களை சீராக ஒழுங்குபடுத்துவது மற்றும்
அவர்களுடைய வேலை செய்யும் இடத்தில் அட்டெண்டன்ஸ் எடுப்பது மற்றும் அவர்களுடைய சேவைகள் முடிந்த பிறகு அவர்களுடைய சேவையின் தன்மை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்து எக்ஸலன்ட், குட், ஆவரேஜ் என்று ரேட்டிங் கொடுப்பது. இது போல ஒரு லீடர் மாதிரியாக இந்த சீனியர் சேவக்ஸ் பணியாற்றுவார்கள் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே போல புதிதாக இன்னொரு கேட்டகரி ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்ரீவாரி உண்டியல் காணிக்கையை எண்ணுவதற்கு உண்டான பராகமணி சேவை அப்படின்ட்டு இருக்கு. இது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பப்ளிக் செக்டார், அதாவது பேங்க், இன்சூரன்ஸ் போன்ற கவர்மெண்ட் செக்டார்ல இருக்க எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுல ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பிரைவேட் குரூப் அப்படின்ட்டு ஒரு தனி குரூப் ஆரம்பிக்க போறாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கோட்டா சாதாரணமாக நான் கவர்மெண்ட் காரங்களுக்கும் கொடுப்பதாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கு மினிமம் 10வது படித்திருந்த அவர்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பற்றிய விரிவான மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அதை வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்றோம். அடுத்து திருமலையில எந்த விதமான புக்கிங் டிக்கெட் இல்லாம நேரடியாக வருவர்களுக்கு ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் அப்படிங்கிற SSD டோக்கன் திருப்பதியில 3 இடத்துல கொடுக்குறாங்க. பஸ் ஸ்டாண்ட் எதிரில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுக்குறாங்க. நேற்று இரவு 9 மணிக்கு இன்றைக்கு தேதிக்கு உண்டான 14,000 டோக்கன் கொடுத்தாங்க. அது கொடுத்து முடித்த பிறகு நாளை அதிகாலைக்கு உண்டான டோக்கன்கள் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதிகாலையில 7 மணிக்கு 1308 டோக்கன் அவைலபிலிட்டியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது 2-3 நாட்களாக தற்போது திருமலையில் கும்பல் கம்மியாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று குறைவாக இருப்பதாக காணப்படுகிறது. ஏன்னா டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்ச 2 அல்லது 3 மணி நேரத்துல எல்லா டோக்கன்களும் தீர்ந்து போயிடும். ஆனா அதிகாலை வரைக்கும் டிக்கெட் கிடைப்பதனால திருமலையில் சற்று கூட்டம் குறைவாக இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து ஸ்ரீவாரி மெட்ரோ நடைபாதையில் நடந்து போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய SSD டோக்கன் இன்னைக்கு காலையில 3000 டோக்கன்கள் கொடுத்திருந்தாங்க. இது காலையில 7 மணிக்கு 1700 டிக்கெட்டுகள் இருக்கிறதாக தகவல் கொடுத்திருந்தாங்க. CRO என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆபீஸ், இது திருமலையில நீங்க நேரடியா ரூம் புக் பண்ணுவதற்கு உண்டான இடம் ஆகும். இங்க முதல் நாள் இரவு காலியான ரூம்களை அலாட்மெண்ட் பண்றாங்க. அதன்படி இன்று காலையில 7:15 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி 1400 ரூம்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்றும், காலையில 7 மணிக்கு 42 ரூம்கள் அவைலபிளாக இருக்கிறதாக தகவல் கொடுத்திருந்தாங்க. எந்த விதமான டோக்கன் இல்லாம நேரடியாக சர்வ தரிசனம் போறதுக்கு 8 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற தகவல் கொடுத்திருக்காங்க. நேற்று 65,904 பேர் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. 24,480 பேர் முடிக்காணிக்கை செலுத்திருக்காங்க. நேற்று சுவாமியில் உண்டி வருமானம் 3.53 கோடி. சர்வ தரிசனத்துக்கு உண்டானவர்களுக்கு 2 கம்பார்ட்மெண்ட்ல வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. 8 மணி நேரம் சர்வ தரிசனத்துக்கு ஆகுது அப்படின்னு டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. SSD டோக்கன் வைத்திருக்கிறவர்களுக்கு 4 மணி நேரம் ஆகிறது. 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் செய்வர்களுக்கு 3 மணி நேரம் ஆகிறது என்று TTD அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு உண்டான TTD அப்டேட்ஸ் இதுதான். இது போல தினமும் இந்த சேனல்ல நம்ம தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தை இதை உங்களுடைய நண்பர்கள், உறவினர், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த விவரங்கள் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.